ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாகவே குட் பேட் அக்லி படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி ஒரு படமாக வரப்போகுது அப்படின்னு யாருக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செகண்ட் லுக் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆதிக் ரவிச்சந்திரன் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இது முழுக்க முழுக்க ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாக்டாக இந்த செகண்ட் லுக்கை பார்க்குறப்ப ஐ திங்க் எனக்கு அப்படி தான் தோணுது. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெளிவாகவே புரியும். இந்த குட் பேட் அக்லி படம் சம்பந்தமாக இனிமேட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே சொல்லிட்டு வராது, சொல்கிறதுக்கு முன்னாடியே அப்டேட்டு ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க இனிமேட்டு அதிரி புத்திரியான ஒரு அப்டேட்டு இந்த படம் சம்மந்தமாக ரிலீஸ் ஆகிட்டே தாங்க இருக்க போகுது. ஸோ எல்லாமே சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் தான். குயிக்காக படத்தோட ஷூட்டிங்கை ஆதிக் ரவிச்சந்திரன் முடிச்சிருவாப்புல. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு மெர்சலான ஒரு பாடி லாங்குவேஜில் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லுக்கும் இருந்துச்சு, இப்போ செகண்ட் லுக்கும் இருந்துச்சு. சாலிடாக இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அதிரி புத்திரியாக திடீர்னு ஒரு அப்டேட்டு. ஏன்னா சுரேஷ் சந்திரா தல அஜித்தோட பிஆர்ஓ. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அஜித் இவங்களோட எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் இவங்க மூலமாக தான் ரிலீஸ் ஆகும். ஸோ உலகமே அப்போ தான் பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க. சாலிடாக அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ சுரேஷ் சந்திரா இவங்க ஷேர் பண்ண இந்த போஸ்டர். ஸோ கிட்டத்தட்ட ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு படி மேலே போய் சுரேஷ் சந்திராவே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இவரோட ட்வீட்டு இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு டைரக்டர். ஸோ இவர் ஃப்ரெண்ட்லியாக இவரோட ஃப்ரெண்டு சர்க்கிளில் இருக்கிறவங்க ஒரு சில பேரை மாமு அப்படின்னு கூப்பிடுவாப்புல. அதே மாதிரி தான் மாமு தயாராக இருங்க, குட் பேட் அக்லி படம் சம்மந்தமாக செகண்ட் லுக் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று ஆஃப்டர்நூனில் போட்டாப்புல. மனுஷன் போட்டதும் போட்டார், உங்கள் அக்கா மக்கா இப்போ வரைக்கும் செம்ம ட்ரெண்டிங் தாங்க. அதிரி புத்திரியாக இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்தா ஒக்கால ஒளி கோலமாசாக போஸ்டர் எப்படி சொல்கிறதுனா ரெடி ஆகிருக்குங்க. ஸோ போஸ்டர் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறேன். என்னால் எப்படி சொல்கிறதுனா இப்படியாப்பட்ட ஒரு லுக்கை அஜித் இவங்கள்ட்டேருந்து நான் எதிரே பார்க்கலேன். தலை சும்மா மிரட்டி விட்டார். ஸோ எந்த மாதிரி ஒரு தலை அஜித்தை பார்க்கணும் அப்படின்னு கோடிக்கணக்கான அஜித் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு தலை அஜித்தை இந்த குட் பேட் அக்லி படத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டரில், செம்ம ஃபன்னான ஒரு கேரக்டரில், மாஸான ஒரு கேங்ஸ்டராக இந்த படத்தில் வரப்போகிறாங்க. ஐ திங்க் இந்த செகண்ட் லுக் போஸ்டரில் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அஜித் இவங்க போட்டிருக்கிற அந்த கூலிங் கிளாஸ், அதாவது கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பில்லா ஐ எம் பேக் அப்படின்னு சொல்கிற அந்த சீன் இருக்குல்ல, எக்ஸாக்டாக அது எப்படி சொல்கிறதுனா ஃபோக்கஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல பர்டிகுலராக பில்லாவோட ஐ எம் பேக் அப்படின்னு சொல்கிற இன்ட்ரோல் பிளாக் சீனில் வர பர்டிகுலர் சீக்வன்ஸ் உள்ள ஒரு ஃபோட்டோவை ஏன் வைக்கணும், அதுவும் குட் பேட் அக்லி படத்தில், அதுவும் செகண்ட் லுக்கில், அதுவும் அஜித் இவங்களோட டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில், டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸில் வரப்போகிற ஒரு படத்தில் இதையே ஞாபகப்படுத்துகிற மாதிரி வைக்கணும். அப்போனா இவங்க சொல்ல வர விஷயம் என்ன? ஒருவேளை டேவிட் பில்லா திரும்ப வராப்லையோ? கேட்கவே கூஸ்பமாக இருக்குல்ல. ஸோ எனக்கு என்னமோ டேவிட் பில்லா திரும்ப வர மாதிரி எனக்கு தெரியலங்க. பட் ஆனால் கேடுகட்டத்தனமான ஒரு வில்லத்தனமான ஒரு கேவலமான ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு பேடிஸான ஒரு கேங்ஸ்டர் இந்த படத்தில் அஜித் இவங்க வரப்போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் அஜித் இவங்களை ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆடியன்ஸும் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் விஸ்வாசம். ஆனால் பாருங்கள், இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே அஜித்தாயா இப்படி பண்ணார், தலை அஜித்தாயா இப்படி பண்ணார், என்னையா இவ்வளோ வைலன்ஸாக நடிச்சிருக்காரு, என்னையா இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு ஆக்டராக இவர் இருப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல, பிரித்து மெஞ்சிட்டாரியா பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்க போதுங்க.
ஸோ இன்னும் நிறைய சர்ப்ரைஸு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து சமத்தீனியாக இருக்க போகுதுங்க. பர்டிகுலராக வந்து தல அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து 5-6 வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்குற ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து இந்த செகண்ட் லுக் போஸ்டரில் நாம் வந்து இன்னொரு விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். அது காட் ஆஃப் மாமா கங்க்ராட்ஸ் மாமா காட் பிளஸ் யூ மாமு. ஸோ இந்த காட் பிளஸ் யூ மாமு அப்படின்னு வந்து இந்த போஸ்டரில் பர்டிகுலராக வந்து ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ காட் பிளஸ் யூ மாமு அப்படிங்கிற இந்த வார்த்தை உண்மையிலே வந்து செம்ம யூனிக்கான ஒரு வார்த்தை. ஸோ ஃப்ரெண்டு சர்க்கிளில் நாம் ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணாங்கன்னா, இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னா, காட் பிளஸ் யூ மாமு காட் பிளஸ் யூ மாமு அப்படின்னு வந்து சொல்கிறது வழக்கம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 90s ஃபார்முலா இப்படி தான் வந்து விஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை இந்த வார்த்தையை இந்த படத்தில் பர்டிகுலராக செகண்ட் லுக் போஸ்டரில் இவங்க கொண்டு வரதை பார்த்துக்கிறப்ப எனக்கு உண்மையிலே வந்து இந்த வார்த்தைக்கும் இந்த போஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ரீசெண்டாக வந்து ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் வந்து படத்தோட என்ட்ரோ சாங் ஒன்று எடுத்திருக்காங்க. கொலமாசான ஒரு சாங்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பக்காவான ஒரு கமர்ஷியல் குத்துப்பாட்டு, தர லோக்கலு. ஸோ இந்த பாடல் வந்து எடுக்கப்பட்டப்போ பார்த்தீங்கன்னா செட் ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து ஜெயில் செட் ஒர்க்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ தல அஜித் வந்து ஜெயில் காஸ்டியூமில் இருக்கிற மாதிரி கூட நியூஸுகள்லாம் வந்துச்சு. ஆனால் நான் ரிவீல் பண்ணாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி அதிரிபுத்திரியான ஒரு அப்டேட்டு சைலண்டாக வரும், அப்போ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஜெயில் செட்டில் தல அஜித் இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு தர லோக்கல் குத்துப்பாட்டாக காட் பிளஸ் யூ மாமு அப்படின்னு வார்த்தையில் ஆரம்பிக்கிற ஒரு பாடல் இருக்குங்க இந்த படத்தில். ஸோ இதை தான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்தோட என்ட்ரோ சாங். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப பாஸ்ட் பீட்டில் இந்த பாட்டு இருக்கும். ஸோ தேவி ஸ்ரீ பிரசாத் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருக்காரு. ஸோ ஆல்ரெடி வந்து செம்ம கூஸ்பம்மை வந்து வீரம் படம் மூலமாக வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த வீரம் தீம் மியூசிக்கை யாருமே மறக்கவே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை ஏற்றின ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு கம்போசிங்கான ஒரு மியூசிக்கை இந்த படத்தில் நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் எண்டில் முடிய போகிறதா ஒரு நியூஸுகள் வந்திருக்கு. ஸோ ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து, அதாவது ஆகஸ்ட் 15க்கு அப்புறமா குட் பேட் அக்லி படத்தோட செகண்ட் ஷெடியூல் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் செகண்ட் ஷெடியூல் முழுக்க இந்தியாவில் நடக்குமா இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் நடக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இந்த செகண்ட் லுக் உண்மையிலே வந்து தர லோக்கலாக இருக்குது. மெர்சலான ஒரு லுக்கில் ஒரு வந்திருக்காரு. ஸோ காட் பிளஸ் யூ மாமு அப்படிங்கிற இந்த வாசகம் வந்து இந்த போஸ்டரில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இங்கே நிறைய பேர் வந்து அஜித் இவங்களை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோவில் வந்து ஏகப்பட்ட வீடியோவில் வந்து அஜித் இவங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து அஜித் இவங்களை வந்து விமர்சனங்கிற பேரில் வந்து இவங்களோட அந்த இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க, இவங்களோட உருவத்தை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட வந்து பாடி செம் பண்ணுறாங்க, ஃபேமிலி இஷ்யூ வேறு, ஃபேமிலியை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி எண்ணிலடங்காத கிரிட்டிசிசத்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இதுதான். இன்னும் நிறையா வந்து இவரை பற்றி கிரிட்டிசம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காட் பிளஸ் யூ மாமு அப்படிங்கிற இந்த வாசகம் தான் அஜித் இவங்களோட பதிலடி. ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் அஜித் இவங்களோட ஆட்டம் ஆரம்பித்து 2-3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இனிமேட்டு இவங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்டும் வேறு மாதிரி தான் இருக்கும். கரண்ட் ட்ரெண்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான்
இவங்களோட படம் வெளில வரப்போகுது. அதுக்கு முதல் சாட்சியாக இந்த விடாமுயற்சி படமும் குட் பேட் அக்லி படமும் இருக்க போகுதுங்க. ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.